விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு டில் ஜாக்பாட்டாக தான் இந்த முடிவுகள் பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் அவங்க போட்டியிட்ட சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதியில் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றனர். அதன் காரணமாக அவர்களுக்கான மாநில கட்சி என்ற அந்தஸ்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெறப்போகிறது. மாநில கட்சி அந்தஸ்து என்றால் என்ன? இந்திய தேர்தல் ஆணைய விதிமுறைகள் 1968 படி இந்த சிம்பிள்ஸ் கேட்டகரைஸ் பண்ணுறதுல தனிச்சின்னம் பெறுவதற்கு மாநில கட்சியின் அந்தஸ்து என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் மாநில கட்சி அந்தஸ்தை பெறணும்னா என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமாக இருக்கக்கூடிய இடங்களில் 3% இடம், அதாவது தமிழகத்தில் 8 தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் 8% வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய மொத்த வாக்குகளில் 8% வாக்குகளை பெற வேண்டும். அதுவும் இல்லை என்றால் நாடாளுமன்ற தொகுதியில் ஒவ்வொரு 25 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஒரு இடம், அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் 39 தொகுதிகள் இருக்கிறது. 39 தொகுதிகளுக்கு 2 இடங்களை கைப்பற்ற வேண்டும் ஆகிய விதிமுறைகள் இருக்கிறது. இதில் ஏதேனும் ஒன்றை அந்த கட்சி பூர்த்தி செய்தால் அவர்களுக்கான மாநில அந்தஸ்து என்பது வழங்கப்படும். அந்த வகையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முறை விழுப்புரம் மற்றும் சிதம்பரத்தில் பானை சின்னத்தில் நின்று அவர்களது வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருப்பதனால மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற இருக்கிறது. இது குறித்த அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் விரைவில் அந்த அங்கீகாரத்தை தரப்போகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு பிறகாக கட்சி தோன்றி படிப்படியாக தேர்தல்களில் நின்று இந்த முறை இந்த அந்தஸ்தை பெற்று உயர்ந்திருக்கின்றனர்.